ஆத்தும ஆதாயத்தை கேட்கிறார். தேவஜனமே, எத்தனை பேரை நாம் ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துகிறோம், ஆதாயப்படுத்துகிறோம். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நமது ஏஜி சார்ஜா சபைக்காக சோத்திரம். கடந்த நாளிலே அஜ்மானிலே நமது கிளை சபைக்கு சென்றிருந்தேன். அங்கும் அநேக ஆத்துமாக்களை பார்த்தேன். சோத்திரம். ஆனால் தயவாய் செத்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் 120 கோடி ஜனங்களுக்கு மேலான இந்தியாவிலே செத்து கொண்டிருக்கிற நமது சொந்த ஜனங்களை நினைவு கூறுங்கள். நமது சொந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக ரட்சிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் கேட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், சபையிலே வந்து ஆராதிக்க வேண்டும், அவர்கள் கருத்து பரலோகத்தின் பங்குதாரர்களாக மாற வேண்டும். அது உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. நான் வட இந்தியா செல்லும் போதெல்லாம் கண்ணீரோடு செபிப்பேன். ஆண்டவரே, இவ்வளவு பரந்த இந்தியாவிலே இன்னும் ஆண்டவருடைய சுவிசேஷம் கேட்டிராத எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மத்தியிலே என்ன செய்ய முடியும் ஆண்டவரே என்று நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். என்ன செய்ய போகிறோம் அருமையானவர்களே? நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? யோவான் சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நாம் கடன் சொல்லுவோமானால் 21ஆம் அதிகாரத்தில் 15 17 வசனங்கள் வரை ஆண்டவர் பேதுருவிடத்திலே பேசுகிறார். அந்த வார்த்தை உங்களிடத்திலும் இன்று ஆண்டவர் பேசுகிறார். நான் ஒரு மூத்த வயது ஒரு மிஷினரியாக நின்று தேவ சமூகத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். வாசிங்கள் 15, 16, 17 வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஆமென். ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதை அறிவீர். 3 வேளை கேட்டபோது முதல் 2 வேளையும் அவர் பதில் சொன்னார். ஆனால் 3வது வேளையில அவர் சொன்னார் துக்கத்தோடு, ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே, உம் சித்தம் செய்ய வேண்டுமே ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவச்சனமே, ஒப்பு கொடுப்பீர்களா? காலம் சொல்லுகிறது, நாட்கள் நெருங்குகிறது. இந்த நாளில் நாம் என்ன செய்ய சித்தமா இருக்கிறோம்? கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பேதுருவிடத்துல, மகனே பேதுருவே, நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னீர் ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை உம்முடைய மந்தைக்கு கொண்டு வர ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசித்தால் மட்டும் போதாது, கொடுத்தால் மட்டும் போதாது, உமது ஆடுகளை உம்முடைய மந்தைக்கு நடத்த வேண்டும் ஐயா. எங்கள் சபைக்கு கிருபை எங்கள் அருமையான போதற்காக ஆண்டவரே, உதவி போதற்காக, மூப்பர்களுக்காக, சபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் பலமாக வல்லமையான ஆண்டவரே ஊழியம் செய்ய ஆண்டவரே, எங்கள் மூத்த போதருக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தாங்க. அம்மாவுக்கு தாங்க, போதகர்களுக்கு தாங்க, மூப்பர்களுக்கு தாங்க. எங்கள் சபை எழும்பி பிரகாசிக்க இந்த தேசத்திலும் இந்திய தேசத்துக்கும் ஒரு சாட்சியான சபையாக உமக்கு அதிகமான ஆத்ம மக்களை கொண்டு வர சபையாக எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியர். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எழுந்தவர்களாக உயிர்த்தெழுந்த இந்த நாளின் தினத்தில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது கொடுத்த கட்டளையை நினைவு கூர்ந்தவர்களாக அது நிமித்தமாக ஒரு மிஷனரி நாமத்திலே கொண்டு வந்து
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து கட்டளைகளை கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நம்மளோடு இருந்து நம்முடைய ஜீவ பாதையில நடத்து வரும் தேவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நாளில உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று விட்டுவரே அல்ல, நமக்கு அவர் அங்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாலும் நம்முடைய ஜீவ பாதையிலே நம்மோடு ஜீவனுள்ள தேவனாக நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் மத்தியில நம்மதை கரத்தை பிடித்து நடத்தும் ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். இதோ நான் உன்னை விட்டு உலகதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு இன்று நாளிலே நடந்து வந்து கொண்டிருக்கிற காட்சி ஒவ்வொரு மணக்குங்களா கண்டவங்களா தகப்பனே, நாங்கள் ஏதோ ஒரு ஒரு கல்லையோ மண்ணையோ நாங்கள் வழங்கவில்லை அப்பா. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீரே. நீ ஜீவனுள்ள தேவனாக எங்களோடு இருக்க கிருபைக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுவோமா, நன்றி என்று சொல்லுவோமா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உடைய பிரசன்னத்தினால எங்களை ஒரு நாள் வழித்து வர கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் நேசிக்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கிறேன் என்றாம். ஆம், அந்த நேசனமணில் உண்டா எம்மட்டுமாக கடந்த வழியிலே நாம் தியானித்தோம். ரத்தம் சம்பாதித்து கொடுத்து அந்த விளையேறப்பட்ட ரட்சிப்பையும் அந்த பரலோகத்தையும், ஆம், அப்பேற்பட்ட தேவனையும் மட்டுமாக நாம் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்க கட்டளை நிறைவேற்றுவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஏதோ அனைவரும் மிஷனரிகளாக சென்று விடாவிட்டாலும் கொடுங்கள் தெய்வ ஊழியத்தை தாங்கள் என்று வேத வார்த்தை சொல்கிறது. முதலாவதாக சாட்சியாக தேவனுக்கு நாம் ஜீவிக்கிறோமா? உயிர்த்தெழுந்த தேவன் பரலோக எழுந்து செல்லும் முன்பாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை மறந்து போய்விட வேண்டாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. அதுதான் ஐயா முக்கியம். உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிற நாம் சாட்சியுள்ள மக்களாக, நற்கந்தங்களாக தேவனமை வைத்திருக்கும் இடத்துல நாம் சாட்சியாக இருக்கிறோமா? குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சாட்சி, வேலை பார்க்க இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சாட்சி, ஐயா சபையில என்ன சாட்சி, அது பின்பாக உலகம் எங்கும் நற்கந்தம் வரட்டும் ஐயா. எவ்வாறு தெய்வ கிருபையை பெற்றுக் கொண்டிருக்க நாம், தேவாவியினால் பெற்றுக் கொண்டிருக்க நாம், தேவனை நேசிக்கிற நாம் எவ்வாறு நாம் சாட்சியுள்ள ஜீவம் ஜீவிக்கிறோமா என்றதோடு இங்கிருந்து கடந்து செல்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஜுலத்தாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் உயிர்த்தெழுந்த காலை நேரத்துக்காக ராஜா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாப்பனை உயிர்த்தெழுந்த தேவன் இந்த உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா 2013 ஆண்டுகள் ஆயும் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஐயா, உலகம் எங்கும் உள்ள பகுதியிலே, முக்கியமாக தாய்நாட்டிலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் ரட்சகர் என்று அறிந்து கொள்ளாத மக்களுக்காக, ஒரு வசதி கூட கேள்விப்படாத மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. அப்படிப்பட்ட இடத்தில் தாப்பனை சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக சுவிசேஷம் வாசல்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. அதுக்கு நற்கந்தங்களாக எங்களை பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இருக்கும் இடங்களிலே எமக்கு சாட்சிகளாக அப்பா, நாங்கள் இருக்கும் அறையிலே, வேலை பார்க்க ஸ்தலங்களிலே, எங்கள் குடும்பத்திலே நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. செய்து கொடுத்த தாசுக்கு நன்றி செலுத்துறோம். உடைய ஊழியத்தையும் ஐயா வார்த்தைகள் செய்வீராக, தேவளை சந்திப்பீராக. மீண்டும் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபைகள் மூடிக்கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு போடும் பிள்ளைகளுக்காக மீண்டும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை விசேஷ ஞானத்தினால், கிருபையினால் பிள்ளைகளை முடிசூட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் பிள்ளை கத்தனால் போதிக்கப்பட்டிருப்பான பிரகாரம் கத்தருக்கு பயத்தில் ஞானத்தின் பிள்ளைகள் வளர்ந்து பெற்றோருக்கும் இந்த சபைக்கும் சமுதாயத்துக்கும் கனத்தையும் மகிமையும் கொண்ட பிள்ளைகளாக ஜீவிக்க போற கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்புறம் மதத்தின் பிள்ளைகளுக்கும் எங்கள் மதத்தின் பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்ட போற கிருபைக்காக நன்றி. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா அவர்கள் தாப்பனே. பிள்ளைகள் நாங்கள் கர்த்தருடைய நாமத்திலே சபையாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சகல துதி கனமகிமைக்கு செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும்
பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்யோன்ய வழித்தலம் நம் அனைவரோடு என்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்மை என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அறிவித்தபடி